பண்ண முடியாது, இழுக்கிறோம். அது குறிப்பிட்ட வெயிட் இருக்குதுல்ல, நம்மளால இதெல்லாம் இழுக்கவே முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நூடுல்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து எங்களோட கேரளா ட்ரிப்போட இன்னொரு ஸ்பாட் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பேர் வந்து செல்லாறு கோயில், இந்த ஊர் பேர். அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் அருவிக்குழி. இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் இப்போ இறங்கி போயிட்டுருக்குறோம். ஸோ இது எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோவோட எண்டில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரிய போகுது, எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அருவிக்குழிக்கு வந்து இறங்கிட்டோம். இது வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து நல்லா வந்து ஒரு சின்ன பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து வீடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஏரியா. நிறைய வந்து டிராஃபிக்கே இல்லாத ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து இப்போ போகிறப்ப பார்த்திங்கன்னா வெறும் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு காமான பிளேஸ் இது. இந்த அருவிக்குழிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு எங்கள் லைஃப்பில் யாருமே மறக்க மாட்டோம். நாங்களும் சரி, எங்கள் பசங்களும் சரி, யாரும் மறக்காதுங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான இடம். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். எங்களோட பஸ் டிரைவரை நாங்கள் வந்து இந்த பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டாதீங்கன்னு சொன்னோம். அவர் திரும்பி அதே பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டுறாரு. ஓகே, அவர் நிப்பாட்டட்டும், நம்ம போய் ஃபுல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி போகிறோம். இது வந்து ஒரு பெரிய பார்க்கிங். இங்கே வந்து ஜீப் வருது, கார் வருது, ஒரு நல்ல கண்டிஷன் காரு, ஜீப்பெல்லாம் ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்படி வந்து கீழே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழேருந்து பார்க்கும்போது ஒய் மாதிரி இருக்கும். அது வந்து குமுளி கூடலூர் கம்பம் கூடலூர் ரோட்டில் வந்து உங்களுக்கு தெரிகிற ஒய் ஃபால்ஸ். இது வந்து ஊர் வந்து செல்லாறு கோயில், அருவிக்குழி அப்படின்னு சொல்லி தான் இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர். ஸோ ஒரு ரம்மியமான இடம், அழகாக இருக்கும், சூப்பரான பிளேஸ். ஒரு ஈவினிங் வாக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒரு 6:30 வரையும் தான் இங்கே ஓப்பனில் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து சவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இந்த தண்ணியோட சவுண்டு தான். சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு, நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் வந்து டூர் வரவங்க, இல்லை ஒன் டே ட்ரிப் வந்து கம்பம், தேனி, மதுரை அந்த மாதிரி வர்றவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். அருவிக்குழி நீங்கள் வந்து செல்லாறு கோயில் வாட்டர் ஃபால் வியூ பாயிண்ட்டுன்னு போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இறங்கி போய் பார்க்கலாம். இப்போ வந்து நான் பார்க்கிங்லேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ ஃபுல்லாத்தையும் இறங்கி போய் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மலை தான். சுற்றி இந்த சைடு ஃபுல்லாக மலை. இந்த தான் அந்த ரிவர் தெரியுது பார்த்திங்களா, அந்த ரிவர், அந்த இடத்துல தான் வந்து ஃபால்ஸ் வந்து விழுகுது உங்களுக்கு. ஃபால்ஸோட ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம போயிடலாம். பார்க்கிங்க்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த முதல்ல நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சும்மா காடாக இருந்தது வந்து நல்லா வந்து ஃபென்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீட்டிங் ஏரியா அந்த மாதிரி இருக்குது. நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி கொஞ்சம் வீடு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இந்த இடம் ஃபுல்லாக நம்ம அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம். நல்ல ஒரு காமான பிளேஸ், சுற்றி நல்ல மலை, நம்ம மட்டும் நடுவில் வந்து ஒரு ரிவர் வியூவோடு இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அந்த நடுவில் இருக்க பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணுறோம். பிரிட்ஜிலேருந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து தண்ணி போயிட்டுருக்குது. ஸோ அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, நான் நிற்கிறேன். பின்னாடி வந்து அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிரிட்ஜிலேருந்து வியூ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குல்ல, நல்லா சில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் மான்சூன்லாம் போனீங்கன்னா சம்டைம் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட் வர்றது, அந்த மாதிரி நிறைய தண்ணி வர்றது அதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் இறங்கி குளிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த தண்ணி வந்து அப்படியே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அப்படியே விழுகுதுங்க.
இல்லை நீங்கள் குளிக்கிற மாதிரினா இந்த இதில் வந்து நாட் அலௌடு. ஏன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்டீப்பான வாட்டர் ஃபால்ஸாக விழுகுது. அதனால தான் இதில் குளிக்க நாட் அலௌட். சும்மா போய் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடுதுன்ட்டு. ஸோ இந்த தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு எல்லோரும் இப்படி நடந்து வந்துட்டுருக்கோம். நாங்கள் இப்போ வந்து பார்க்கிங் இந்த சைடு இருக்குது. ஸோ பிரிட்ஜ் அந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து இப்படி நடந்து வந்தோம். தண்ணி அப்படியே போய் ஒரு ஸ்டீப்பாக அப்படி விழுக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து தண்ணி விழுகுது. இங்கே வந்து ஒரு சீட்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. இந்த சீட்டிங் ஏரியாவுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த பாறையில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் தடுக்கி விழுகிறவங்கலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் கொஞ்சம் சூதானமாக தான் நம்ம ஏறி போக வேண்டி இருக்குது. இங்கேருந்து வியூ பாயிண்டில் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. அவ்வளோ பெரிய இடம். ஸோ நம்ம மட்டும் காட்டில் வந்து தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இது கீழே வந்து இறங்கணும். நான் இப்போ பொருங்க கீழே இறங்கிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்டு தான். ஸோ இந்த இடத்துக்கு கொஞ்சமாக ஸ்டோன் பெஞ்ச் போட்டு கொஞ்சம் வியூ மாதிரி வச்சுருக்காங்க. சில பேர் வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்க அந்த இதெல்லாம் பண்ணுறதுனால அதுக்குமே இங்கே ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஹாலை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 3500 அந்த மாதிரி வரும். ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு பைசா அந்த கொடுக்குற மாதிரி வரும். இப்போ நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ப்ளேஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து மலை, சுற்றி மலை. இங்கே ஒரு வில்லேஜ் தெரியுதா, இதெல்லாம் விவசாய நிலம். கம்பம், கூடலூர் அந்த சைடு இருக்க விவசாய நிலங்கள் இது ஃபுல்லாமே வந்து. ஸோ இது ஃபுல்லாக மலை. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த மலையெல்லாம் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அங்கே பார்த்திங்களா ஒரு சின்ன ஊர் தெரியுது. ஸோ இவ்வளோ ஒரு அருமையான இடம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப காமாக, நல்லா செமையாக இருந்துச்சு. ஸோ அடுத்த சைடு நம்ம போயிடுவோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையே எங்களால் மறக்க முடியாதுன்னா, இங்கே வந்து நைட் ஆனால் 6:30க்கு வந்து இங்கே மூடிடுவாங்க. எங்களோட பஸ் டிரைவர் பண்ண வேலைனால நாங்கள் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ அடுத்த சைடு இருக்க உங்களுக்கு வந்து ஊரெலாம் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்களா அங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. ஸோ இவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபையே பண்ணாது. நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே நிறைய பேர்த்துக்கு வந்து இஷ்டமே இருக்காது. இந்த வீடு இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் பார்ட்டி ஹால் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஏதாவது பார்ட்டிக்கு வேணால் அங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். 3500 என்னமோ போட்டிருந்தாங்க பார்ட்டி ஹாலு. அதுக்கப்புறம் கிச்சனு, டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. சும்மா ஊஞ்சல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பலாமரம் பக்கத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்ததுக்கப்புறமே தண்ணியோட லெவல் வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பிள்ளைங்க கொஞ்சம் பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. தண்ணி பக்கத்தில் போய் நின்று, தண்ணி ரொம்ப கிட்டேலாம் போகல, ரொம்ப கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நின்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதோட ஸ்டீப்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி போய் சட்டுன்னு அப்படி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஒய் ஃபால்ஸ் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். மணி 6:30 ஆச்சு. எல்லோரும் அப்படி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்களோட வேன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இவர் வந்து வேனை வந்து மேலே ஏற்றணும். அந்த ஸ்டீப்பான 2 ஸ்டீப் இருக்குது. ஸோ 2 இதில் வந்து ஏற்றத்தில் ஏற்றி கொண்டு போய் மேலே வைக்கணும். ஸோ அது 2லேயுமே அவரால் ஏற்றவே முடியல. ஏன்னா வந்து கீழே வந்து ஆயில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் வந்து ஒர்க் ஆகலை. அங்கே இருந்த மலையாளிஸ் வந்து சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட் கியரில் போட்டு மேலே ஏற்றி பாருங்கன்னு சொன்னாங்க. அவர் வந்து ஃபஸ்ட் கியர் ஒர்க்கே ஆகலை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வண்டியை பிடிச்சி பின்னாடி இருந்து தள்ளவெல்லாம் செஞ்சாங்க. பசங்க, பெரியத்தா, சித்தப்பா, அண்ணா எல்லோரும் பின்னாடி இருந்து தள்ளினாங்க. அது தள்ளவே முடியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தவர் சொன்னார், பக்கத்தில் ஒரு
எஸ்டேட்டில் இருந்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து டோ பண்ணி தான் வந்து வண்டியை எடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ அருவிக்குழியில் இருக்கிற அந்த அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க பொண்ணு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஜென் இருந்தார், அவர் வந்து செக்யூரிட்டின் மாதிரி நினைக்கிறேன். அவரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு வந்து டோ வெஹிக்கிளுக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு, நீங்கள் பாருங்கள், டோ பண்ண முடிஞ்சால் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து ஜீப்பில் தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட்டாக வந்து 6:30க்கு நாங்கள் கிளம்புறோம். கரெக்டாக ஃபுல் இருட்டாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது டேமேஜ் எப்படி இருக்குதுன்னு வந்து தங்கச்சி வீட்டுக்காரு, அண்ணா, சித்தப்பா எல்லாருமே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கெலாம் வந்து பசி வந்துடுச்சு. பசி வந்தோடனே சரி கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போயே சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட கொடுத்தாச்சு. சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் டோ வெஹிக்கிளும் ஓரளவு வந்துருச்சு. நாங்கள் நினச்சோம், ஐயோ ஜீப்னா 2 ஜீப் வேணும், 3 ஜீப் வேணும், பிள்ளைங்கெல்லாம் வந்து மடியிலலாம் வச்சுட்டு உட்கார முடியாது, ஜீப்னால் வந்து நம்ம டோட்டலாக வந்து ஊருக்கே பேசி ஜீப்பில் வந்துடலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் டோ வெஹிக்கிள் வந்துருச்சு. நாங்கள் அதே ஒரு டவுட்டு தான். இவங்க சொன்னாங்க 2 பெண்டு இருக்குது, 2 ஸ்டீப்பு ஏறி போகணும், நீ ஃபுல்லாக வந்து எல்லாரோட வெயிட்டையும் வந்து இறக்கிருங்கன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரோட வெயிட்டையும் இறக்கியாச்சு. பேக் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கங்கன்னு சொல்லி எல்லார் பேக்கையும் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டீப்பில் போய் வந்து நாங்கள் நிப்பாட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எல்லாம் பேசிவிட்டு உள்ளே வந்து டோ பண்ணுறதுக்கு கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து வண்டி இந்த மாதிரி மலை ஏறுற வண்டினா வந்து கண்டிஷனான இருக்க வண்டியை பாருங்கள். டிரைவரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தால் தான் வந்து ரொம்ப சேஃப்டி, இல்லாட்டி வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். ஃபஸ்ட்டு போகிறப்போ வந்து அவர் ஸ்லோவாக ஓட்டினார். நாங்கள் கூட என்னங்க எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறீங்க, கொஞ்சம் அதாவது கரெக்டான ஸ்பீடில் ஓட்டலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தோம். ஸோ அவர் வந்து இல்லை எனக்கு தெரியாதுன்ட்டார். ஸ்டார்டிங்லேயே அவர்கிட்ட விசாரித்தோம், உங்களுக்கு இந்த இடம் தெரியுமான்னு விசாரித்தோம். அவர் வந்து தெரியாது அப்படின்ட்டார். ஸோ மலையில் ஓட்டுற டிரைவர் வந்து கொஞ்சம் வந்து நிறைய இடத்த வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா முன்னாடிலாம் போன டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லா இடமும் தெரியும். கரெக்டாக வந்து போய் நீங்கள் இறங்கிக்கங்க, நான் போய் பார்க்கிங் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டுவார். ஸோ நீங்கள் வந்து கொடைக்கானலோ எந்த இதுக்கு போனீங்கனாலும் அது மாதிரி தான். ஸோ இப்போ வந்து எல்லோரும் தள்ளிக்கிற சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க தள்ளி பார்த்தாங்க வண்டியை பின்னாடி இருந்து. அவர் வந்து முன்னாடி எடுத்தாலும் ரிவர்ஸில் வந்து வண்டி வந்து அப்படி தள்ளுது, அதோட மேலே புல்லாக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் மெயினாக வந்து டோ வெஹிக்கிள் எடுத்தது. ஸோ நல்ல வேலைக்கு அன்றைக்கி மழை இல்லை, டோ வெஹிக்கிள் வந்துருச்சு, இதெல்லாம் தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த டோ பண்ணி போயிட்டாங்கன்னா நம்ம வந்து அங்கனக்குள்ளே போய் ஏறிக்கலாம் அப்படின்னாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவும் சின்ன அத்தை வந்திருந்தாங்க. அவங்க 2 பேராலும் நடக்க முடியாது, அவ்வளோ ஹைட்டில் போனீங்கன்னா 2 பேரும் கால் வலிக்காரவங்க, அதனால் வந்து ரொம்ப நடக்க முடியாது. அதுக்கு வந்து அங்கே இருந்த அஃபிஷியல் அங்கே 2 பேர் இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி இருந்திருந்தாங்க, ஒரு லேடி இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க வந்து நான் வந்து காரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அந்த இடத்துல அப்படின்னாங்க. ஸோ சின்ன கார் தான் அவங்க வச்சுருந்தது, அது வருது. ஆனால் வந்து இந்த பஸ்ஸு வந்து கண்டிஷன் இல்லாத பஸ்ஸுனால ஏற்ற முடியல. ஸோ பஸ்ஸு திருப்பவும் முடியாதுன்றதுனால தான் அந்த கீழே இருக்க அந்த ஒரு கார்டு வந்து சொன்னார், நீங்கள் வண்டி கீழே இறக்காத அப்படின்றாரு. அவர் வந்து டிரைவர் வந்து பாவம் தெரியாமல் கேட்காம இறக்கிட்டார். ஸோ இப்போ டோ பண்ணுறது தான் மெயின் வேலை. பசங்களுக்குலாம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பதட்டப்படாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்களாம், ஏன்னா இது ஃபுல்லாக சோலார் பவர் லைட்டு. அதுக்கப்புறம் இது ஃபாரஸ்ட் ஏரியா வேறு. ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நைட்டு வந்து நிறைய லைட்ஸ் போட மாட்டாங்க, அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ நாங்கள் இருந்தனால இந்த ஒரே ஒரு லைட்டை போட்டுட்டு இப்போ வந்து டோ வெஹிக்கிள் கார் வந்து அந்த இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க கயிறை. டக்குன்னு வந்து இவங்க எல்லோரும் வந்து யோசிக்காமல் டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ண தான் அதில் ஒரு பெரிய விஷயமேவும். ஸோ அங்கே அந்த லேடிஸும் வந்து அவங்க வந்து டக்குன்னு இல்லை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல விட்டுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதில் தான் இது வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், மலையாளிஸ் வந்து டக்குன்னு காரோ பைக்கோ எதாவது நின்றுச்சுன்னா உடனே வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க, ஜீப்பெல்லாம் நின்றுச்சுன்னா உடனே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. இங்கே மட்டும் இல்லை, நான் கல்ஃப்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாருமே வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்ணி டோ வெஹிக்கிளும் சட்டுன்னு வந்துருச்சு, சடார்னு இழுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ புகை வருது பாருங்கள் வண்டியில் இருந்து. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக வண்டியை வந்து டோ பண்ணியாச்சு. ஸோ வண்டி வந்து கொஞ்சம் முன்னாடி நகர்ந்தவொடனே எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு இருந்துச்சு. அப்பாடா சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ ஸ்டீப்பாக இழுத்துட்டு போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க.
சரி எல்லாருமே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கங்கன்னாங்க. ஏன்னா வந்து சம்டைம் வந்து நம்ம அங்கே போய் நின்றோடனே ரிவர்ஸில் வண்டி வந்துருச்சுனான்ற பயம் வேறு எல்லாத்துக்கும். ஃபுல் டார்க்காக இருக்குது இல்லையா, இவ்வளோ டார்க்காக தான் இருந்துச்சு. சரி எல்லாரோட ஃபோனு, சில ஃபோனில் வந்து சார்ஜ் எல்லாத்துக்கும் டவுன் ஆகிடுச்சு, சில ஃபோனில் தான் இருந்துச்சு. சார்ஜ் இருக்க ஃபோன் மட்டும் நீங்கள் வந்து பசங்க என் பசங்க ஒரு பையன் முன்னாடி ஒரு பையன் பின்னாடி லைட்டே அடிச்சுக்கோங்கப்பா, எல்லாம் பிள்ளைங்கள்லாம் நடப்போம், அம்மா 2 பேர்த்தையும் வந்து வண்டியில் கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்லா பிள்ளைங்களும் நடக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க மாட்டோம். நீங்களும் இந்த மாதிரி மலைக்கு எங்கேயாவது ட்ரிப்பு போகிறதுனா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க, நல்ல டிரைவர் எடுத்துக்கோங்க. டிரைவரோடு போனீங்கன்னா ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்கனாலும் கண்டிஷன் வந்து நல்ல கண்டிஷனில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சுற்றி நாங்கள் நடந்து வர்றப்ப தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து பின்னாடின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, யாரும் வந்து செடி பக்கத்தில் நடக்காதீங்க, நடு ரோட்டில் நடங்க. இந்த பிள்ளைங்க யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் இருந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. என் தங்கச்சி வீட்டில் வந்து எஸ்டேட் இருக்குது, அதனால் அவங்க வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இதுலலாம் வந்து பூச்சி எதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ எல்லாத்தையும் வந்து லைன் கட்டி நின்று 2 பேராக முன்னாடி ஒரு பையன் முன்னாடி ஒரு பையன் பின்னாடின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சாச்சு. பெரிய பையன் வந்து முன்னாடி லைட் அடிச்சுட்டு அவர் போயிட்டுருக்காரு, சின்ன பையன் எங்களுக்கு பின்னாடி லைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இப்படி தான் போச்சு. எல்லோரும் ஒரு செட்டு பிள்ளைங்களோட நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி அவங்கெல்லாம் பின்னாடி அப்படி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. மச்சி எல்லாருமே பின்னாடி இப்படி நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பஸ்ஸில் வந்து ஏற்றுற வரையும் அந்த டோ வெஹிக்கிள் வந்து நின்றுருந்துச்சு. ஸோ 2 ஸ்டீப் வந்து ஏறி வந்துட்டோம். அம்மாலாம் வந்து நீங்கள் வந்து நடக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து காரில் கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபேமிலி வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஏறி எங்கேயுமே நிப்பாட்டாத டேரெக்டாக ஊருக்கே போயிருங்க, கம்பத்துக்கே போயிருங்கன்னு சொல்லிவிட்டு கம்பத்தில் போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட நிப்பாட்டலை, நேராக ஹோட்டலில் போய் நிப்பாட்டிடுங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் நடந்தே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் வந்தாச்சு. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பக்கம் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, என்னம்மா கிளம்பிட்டீங்களான்ட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வேலை நடந்துகிட்ருக்குன்னு சொன்னால் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ இல்லை இந்த கிளம்பிட்டோம், கொஞ்சம் வண்டி வந்து ரிப்பேராக இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு நாங்கள் இன்னும் 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லபடியாக கிளம்பியாச்சு. வந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் ஆள் இருந்தனால நாங்கள் அன்றைக்கி ஈஸியாக வெளியில் வர முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் மழை இல்லை. ஸோ இதுதான் மெயின் அங்கே. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மாதிரி போகிறீங்கன்னா நல்ல வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போங்க. என்னோடய vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வெஹிக்கிள் அதில் இறங்காதான்னு பார்த்துட்டு பார்க்கிங்க்கு போங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.